அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஜூன் மாசம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை, மாசத்தோட கடைசி நாள். அது மட்டும் இல்லாம அதிசக்தி வாய்ந்த அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணிக்கு அடியில 5 மிளக இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க வச்சு தூங்கினாலே போதும். நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் குறையறதுக்கான வழி உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்ப நமக்கு இருக்கக்கூடியது ஆஷாட நவராத்திரி. அந்த வகையில இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பா சேர்க்கக்கூடிய வகையில 6 சுக்கர சேர்க்கை இருக்கு. அதே மாதிரி பிரபஞ்ச பேராற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரான 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா 77 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இத பத்தி தெளிவான விளக்கத்தை ஏற்கனவே 2 பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதனால இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கறத டைரக்டா நாம பாத்திரலாம். இந்த வீடியோல மாசத்தோட கடைசி நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஜூன் மாசம் ஃபுல்லா நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பல மாசமா பல வருடங்களா தீர்க்க முடியாத பிரச்சனையும் ஒரு சிலருக்கு இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கஷ்டத்துக்கு தான் செய்யணும், அந்த கஷ்டத்துக்கு தான் செய்யணுங்கிற மாதிரியான எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே மாற்றங்களை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. உங்க மனசுக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரே ஒரு விஷயம், உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மிளகு தேவைப்படும். இப்ப நீங்க உங்க வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மிளகுல இருந்து 5 மிளகு எடுத்துக்கோங்க. புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்ததா நமக்கு கோடு போடாத ஒயிட் பேப்பர் தேவைப்படும். கட்டாயமா அன்ரூல்டு பேப்பரை தான் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 6990. இதுதான் அந்த ஹீலிங் கோடு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கோடு தான் இது. இத பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த ஹீலிங் கோட அந்த பேப்பர்ல எழுதிட்டு 5 மிளக இந்த பேப்பர்ல வச்சு இந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. இப்போ மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை, அதாவது மிளகு மடிச்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜூன் மாசத்துல உங்க மனச பாதிச்ச விஷயங்கள் கூட ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரியான பாதிப்புகள் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம உடல்நிலையில, அப்படி இல்லைன்னா பொருளாதாரத்துல
கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால உங்க மனச பாதிச்ச விஷயங்களை கூட இந்த மிளக கையில வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், உங்க கணவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஏற்கனவே கொடுத்த அதே ஹீலிங் கூட உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு இந்த மிளகு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டு வாசலுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இந்த மிளக பேப்பரோட சேர்த்து உங்க தலைய சுத்திட்டு 3 முறை இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாவும், அடுத்ததா வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமாவும் சுத்திட்டு மேல இருந்து கீழே ஏத்தி இறக்கிட்டு இந்த மிளக பேப்பரோட சேர்த்து கால்படாத இடத்துல, முக்கியமான விஷயம் அடுத்தவங்களோட கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிக்கும் போது, அதாவது நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்க தலைய சுத்தி நீங்க தூக்கி போடும் போதே உங்க மனசுல ஒரு நல்ல மாற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இதை எல்லாருமே நிச்சயமா உணரலாம். இதுவே உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.